கர்பலா யுத்தத்தோடு அஹ்லுல் பைத்துக்கள் எல்லாம் முற்று பெற்று விட்டார்கள். அதற்கு பிறகு எந்த சாதாத்துமாரோ மௌலானாமாரோ கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடியவர்கள் மௌலானாமார்களோ சாதாத்துமார்களோ அல்ல, அவர்களை மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறுகிறார்கள். இதற்கு என்ன விளக்கம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே புத்தி சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த வஹாபிகள். நமக்கு புரியுது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நான் உங்கள்கிட்ட ரெண்டை விட்டு போறேன், அந்த ரெண்டையும் பட்டு பிடிக்கும் காலமெல்லாம் ஒரு காலும் வழிதோற மாட்டீர்கள். ஒன்று கிதாபுல்லா அல்லாஹ்வுடைய வேதம், இன்னொன்று இத்ரத்தி என்னுடைய குடும்பத்தினர் என்றார்கள். இது முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த வஹாபிகள் அவருடைய மேடையில ஒரு நாள் கூட இந்த சரியான ஹதீஸை சொன்னதே கிடையாது. ஆனா இன்னொரு ஹதீஸை சொல்லுவாங்க, ஊருக்கு ஊரு மேடைக்கு மேடை எழுத வேண்டியது கைவலிக்க எழுதுவாங்க, வாய் வலிக்க பேசுவாங்க. அது என்ன சொல்லலாம் சொன்னாங்க, உங்கள்கிட்ட ரெண்டு விட்டு போறேன், அது ரெண்டையும் பட்டு பிடிச்சுக்கிறேங்க, ஒரு காலம் வழி வர மாட்டீங்க. ஒன்று கிதாபுல்லா என்னுடைய வேதம், இன்னொன்று சுன்னத் ரசூல் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. இது ஊருக்குள்ளா சொல்லுவாங்க. இது மொத்தாவில் பதிவு செய்யப்பட்டிருக்குங்க. ஆனா லைஃபான பலவீனமான ஹதீஸ். நம்ம எல்லா ஹதீஸும் ஒப்புக்கொள்றோம், சையான ஹதீஸும் ஒப்புக்கொள்றோம், குர்ஆனையும் பட்டு பிடித்துக் கொள்ள வேண்டும், ஸல்லல்லாஹு குடும்பத்திலும் பட்டு பிடித்துக் கொள்ள வேண்டும், அதையும் நம்ம ஒப்புக்கொள்றோம். சையான ஹதீஸ் பலவீனமான ஹதீஸா இருந்தாலும் கூட குர்ஆனை எடுத்துக்கிறனும் ஹதீஸை எடுத்துக்கணுங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம நிலைப்பாடு இது. ஆனா இந்த வஹாபிகள் எதுக்கு எடுத்தாலும் ஆதரவு ஹதீஸா அதை மட்டும் கொண்டு வாங்க, பலவீனம் ஹதீஸா ஒப்புக்கொள்ள மாட்டோம். தத்துவம் பேச தெரியுதுல, அப்ப ஏன் நீங்க லைவான ஹதீஸை ஊருக்குள்ளா சொல்லிட்டு இருக்கிறீங்க? வஹாபிகளே ஏன் சொல்லிட்டு இருக்கிறீங்க? சரி, ஏன் சஹீஹான ஹதீஸை ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? ஏன் மார்க்கத்தை மறைக்கிறீங்க? சுன்னத் ஜமாஅத்தினர்கள் மார்க்கத்தை மறைக்கிறார்கள். இப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இந்த ஹதீஸ் இதுவரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்களா? இளைஞர்களே, வஹாபி இளைஞர்களே, வஹாபி ஆலிம் சாட்டல கேளுங்க. நீங்க இப்படி ஒரு ஹதீஸ் முஸ்லிம்ல சஹீஹான ஹதீஸ் இருக்கும்போது ஏன் எங்கிட்ட நீங்க சொல்லல? கேளுங்க. அவங்க எல்லாத்தையும் சொல்லதான் என்ன சொல்லணும்? சலாசம் இப்படி சொல்லியிருக்கிறாங்க, அவர் சலாசம் குடும்பத்திலும் பிடிச்சுக்கிறணும் அப்படி உங்க எது என்றைக்காவது சொன்னாங்களா? திட்டமிட்ட மறைக்கிறாங்க. சரி, இப்ப நம்ம ஒரு விஷயத்துக்கு வருவோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன போது நான் குர்ஆனை விட்டுட்டு போறேன், என்னுடைய குடும்பத்திலும் விட்டுட்டு போறேன் அப்படிங்கும் பொழுது இது கர்பலா வரைக்கும் அப்படி சொன்னாங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கர்பலா வரைக்கும் தான் இது இந்த சட்டம் பொருந்தும் அப்படி சொன்னாங்களா? இந்த வஹாபிகள் இதுக்கு ஆதாரம் அமைக்க முடியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொதுவாக சொல்லுகின்ற போது ஒரு குறிப்பிட்ட காலத்தை நிர்ணயிக்கிற அதிகாரத்தை இந்த வஹாபிகள் எங்கிருந்து பெற்றார்கள்? இந்த அதிகாரத்தை இந்த வஹாபிகளுக்கு கொடுத்தது யார்? மார்க்கத்தில் இல்லாதது புகுத்தலாமா? அதான் ஏற்கனவே சொன்ன வஹாபிகள் பிதாத்துக்காரர்கள், மார்க்கத்தில் இல்லாததான் புகுத்திக்கிட்டே இருப்பாங்க. எச்சரிக்கையாளர்கள். அவர் கர்பலா ஸல்லல்லாஹு ரெண்டா சொல்றாங்க, நான் குர்ஆனை விட்டுட்டு போறேன், என் குடும்பத்தையும் விட்டு போறேன். இந்த வஹாபிகள் சொல்றாங்க கர்பலா வரைக்கும் தான். அப்ப குர்ஆனும் கர்பலா வரைக்கும் தானா? அப்ப கர்பலாவுக்கு பிறகு எதை பின்பற்றது? ஸல்லல்லாஹு பொதுவாக தானே சொன்னாங்க. குர்ஆன் அப்படின்னு சொன்னாங்கல்ல, அது கியாமத் நாள் வரைக்குமா கர்பலா வரைக்குமா? கியாமத் நாள் வரைக்கும் தானே. அப்ப அதுக்கு அடுத்த வாசமும் அப்படித்தானே பொருந்தும். என்னோட குடும்பத்தினர் கியாமத் நாள் தான் பொருந்தும். இல்ல ஒண்ணு கியாமத் நாள் வரைக்கும், இன்னொன்னு கர்பலா வரைக்கும் என்று சொந்த கருத்தை வஹாபிகளை ஏன் புகுத்துறீங்க? உங்களுடைய சுயநலத்திற்காக. ஸல்லல்லாஹு குடும்பத்தினரை நீங்க மதிக்கதான் இல்லை, நீங்க இப்படி போட்டு தவறான கருத்தை சொல்றீங்க. அதனால ஸல்லல்லாஹு அன்னைக்கு சொல்லிட்டாங்க, என் குடும்பத்தினரை யாரை அரவணைச்சுக்கிட்டாங்களோ அன்னைக்கு நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல கப்பலை ஏறினவங்க மாதிரி அவங்களாம் பிழைச்சுக்குவாங்க. யாரு என் குடும்பத்தை புறக்கணிச்சாங்களோ நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய கப்பலை புறச்சவங்க மாதிரிதான், புறக்கணிச்சவங்க மாதிரிதான் அவங்கெல்லாம் வெள்ளத்திலே மூழ்கி மாண்டு போயிடுவாங்க. இதுக்கு மேலும் நாம் மாற்ற புரியாம இருந்தா நமக்கு நாமே தோல்வியை நாம் ஏற்படுத்திக் கொள்கிறோம். நமக்கு நோக்கம் மறுமை வெற்றி. ஸல்லல்லாஹு சொன்னதை பாருங்க. அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, இவங்களை யார் இன்னைக்கு இருப்பாங்க நாளைக்கு வருவாங்க. அல்லாஹ் ரசூல் ஸல்லல்லாஹு நமக்கு முக்கியம். அவங்க கடைசி வரைக்கும் நம்ம பாதுகாக்கக்கூடியவங்க. அவங்க சொன்னதை பாருங்க, அவங்க குடும்பத்தில் மதிங்க, அது மூலம் தான் நமக்கு சிறப்பு இருக்கிறது. ஸல்லல்லாஹு பொதுவாகத்தான் சொன்னார்கள், ஹதீஸில் தெளிவாக இருக்கிறது.